இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய இணையற்ற நாமத்தினால், அவருடைய கிருபையினால் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிற அந்த தகப்பன் இந்த காலை வேளையிலும் நம்மை பலப்படுத்தும்படிக்கு என்னுடைய ஆவியில இந்த நாள்ல ஒரு வார்த்தையை பலமாய் ஆவியானவர் எனக்குள்ளிருந்து ஒரு வார்த்தையை துணிக்க பண்ணினார். நிச்சயமாய் அது இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையை தேவன் தருகிறதை நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம்தான். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இந்த காலை வேளையில உங்களுக்கு எதிரான பல சூழ்நிலைகள் இருக்கலாம். நிறைய காரியங்களை குறிச்சு நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது பயப்படாதிருங்கள். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிற உங்கள் தேவன் பெரியவர். அடுத்ததா சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்னைக்கு நீங்க அவர் உங்களுக்கு செய்ய போற ரட்சிப்பை நீங்க பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஒருவேளை இந்த இந்த நாட்கள்ல நமக்கு இன்றைக்குமே மனிதர்கள் நமக்கு எதிராளிகள் அல்ல. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவங்கள முழுவதுமாய் அவங்க அவங்க சரீரம் பலவீனப்பட்டு போகிற வரைக்கும் அவங்கள வேலை வாங்கி அவங்கள எதையுமே யோசிக்க விடாதபடி செய்து அவங்கள டோட்டலா அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே அந்த எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்திருந்தத பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது நம்முடைய எண்ணங்கள், கவலை, சோர்வு, பயம், மனிதர்களுடைய வார்த்தைகளை குறித்து கலக்கம், எந்த ரிப்போர்ட்ஸ குறித்தோ கலக்கம், எந்த நியூஸ குறிச்சோ கலக்கம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்க வாழ்க்கையில அதாவது தேவனோடு கூட உங்களை நெருங்க விடாதபடி எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களை சிறைப்படுத்தி கொண்டிருந்ததோ, உங்க எண்ணங்களிலே பலவிதமான சிறையிருப்புகள், ஐயோ இதை என்னால செய்ய முடியல, அதை என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ஏதோ உங்க சுய பலத்துல பல காரியங்களை நீங்க போராடி கொண்டிருந்த நாட்களுக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். அவர் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களிலிருந்து எண்ணங்களிலே நீங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்தெல்லாம் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறதை நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். எதெல்லாம் உங்க உங்க அந்த அன்சீன் வேர்ல்ட்ல இருந்து எந்தெந்த ஸ்பிரிட் எல்லாம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்ததோ அது எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலிருந்து அவைகளை நீக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, உங்களை அடிமைப்படுத்தின எந்த காரியத்தையும் இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயமாய் காணப்போவதே இல்லை. இந்த அஷூரன்ஸ் நமக்கு இருந்தா போதும். அவர் என் கூட இருக்கிறாரு, அந்த அப்பா என் கூட இருக்கிறாரு. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய செல்ஃப், அதாவது நம்ம முயற்சி பண்ணி எதையாவது நம்ம சாதிக்கணும்னு நினைச்சு நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து போகிறோம், எண்ணங்களிலே அடிமைகளாகி விடுகிறோம். ஆனா இன்றைக்கு அதில் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறாராம். விடுதலையோடு கூட அவரோடு கூட உறவில் இருக்கும்படி, ஆராதிக்கும்படி,
எப்பவும் அவருடைய பிரசன்ஸ அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல கூட நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். பொதுவா சொல்லுவாங்க, இந்த இயேசுவின் நாமத்த எப்படி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வேர்ல்ட்லி எக்ஸாம்பிள வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாரு. அந்த டிராஃபிக் போலீஸ் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு ஒல்லி மனுஷனா இருக்கலாம். அவரு பாடி அவருக்கு ஃபிட்டா இல்லாம இருக்கலாம். ஆனா, ஒரு பெரிய ட்ரக் ஓட்டிட்டு வர்ற ஒரு டிரைவர். அவருடைய பாடி நல்ல ஒரு ஜிம் பாடியா அவ்ளோ பெரிய பிசிக்கா இருந்தா கூட, அந்த டிராஃபிக் போலீஸு அவருடைய உருவம்ல, அவர் கைய நீட்டுனா அந்த ட்ரக் நின்னு தான் ஆகணும். ஏன்னா, இந்த போலீஸுக்கு இருக்கிற பலத்தினால இல்ல, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கவர்ன்மெண்ட் கொடுத்த அந்த அத்தாரிட்டி. அதே போல தான் இயேசுவின் நாமத்துல நம்ம பேசும் பொழுது, நம்முடைய அதிகாரத்துல அல்ல, இயேசுவின் அதிகாரத்துல இருந்து பேசுறோம். இன்றைக்கும் நமக்கு இந்த அதிகாரத்தில் உள்ள அந்த மகத்துவங்கள் புரியல. அதனால தான் அந்த நாமத்தை குறித்து சரியான அறிவில்லாதபடி, ஏதோ வீணா வியர்த்தமாய் அந்த வார்த்தைய பேசுறதுனால, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்காமல் இருக்கிறோம். அந்த போலீஸ் அந்த அதிகாரி, அந்த டிராஃபிக் போலீஸ், அவருடைய பலத்த சார்ந்து அந்த கைய நீட்டல. ஆனால் தனக்கு பின்பாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை உணர்ந்து அவர் கைய நீட்டுறாரு. எவ்ளோ எவ்ளோ பெரிய லாரியோ, ட்ரக்கோ எவ்ளோ பெரிய கா அ வ அந்த வெஹிக்கிளா இருந்தாலும், அவர் கை நீட்டுனா அது நின்னு தான் ஆகணும். அதே போல தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு என்கிற நாமம். இந்த நாமம் இந்த நாமத்தை உடையவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னா, நீங்க என்ன சொன்னாலும், நீங்க இயேசுவின் நாமத்தினால் அதை சொல்லும் பொழுது, அது நடந்தே தீரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களுக்கு அவரு ஒரு வாக்குத்தத்தத்த குடுக்குறாரு. இதோ சர்ப்பங்களையும், தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒருவேளை இது உயிரோட இருந்தப்போ இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டிய குடுத்து அனுப்புறாரு. ஆனா, இன்றைக்கு சிலுவையிலே அவர் சத்துருவின் சகல வல்லமைகளையும் அவர் உரிந்து எடுத்து விட்டார். இப்போ நம்ம மேல சத்ருவுக்கு எந்த ஆளுகையும் இல்லை, அதிகாரமும் இல்லை, வல்லமையும் இல்லை. அப்போ இன்னைக்கு அவன் எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுறான்னா, தந்திரமாய் நம்மகிட்ட வந்து சில காரியங்களை நம்மோடு கூட அவன் பேசுகிறான். நம்மள பயமுறுத்துகிற காரியங்களை அவன் பேசுறான். வஞ்சனையில நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். அதனால் அவன் பிடியில் சிக்கிக் கொள்ளுகிறோம். இன்னைக்கும், இப்பவும் பிசாசு அத செய்றான், இத செய்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரசங்கங்களையே கேட்கிறோம். ஆனா, அவன் வேலை செய்ற இடம் என்னன்னு பார்த்தோம்னா, வஞ்சனை. அதனால தான் பவுல் சொல்றாரு. சர்ப்பம் உங்களை வஞ்சித்தது. சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்துருமோன்னு நான் பயந்திருக்கிறேன். அவனுக்கு அவன் அவன் பேசுறதெல்லாம் பொய். பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுவான். சொந்தத்தில இருந்து பேசுவான். வசனத்த வசனம் அதை ஜீவனாய் நம்மை பார்க்க விடாதபடி தன் சொந்தத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, உலகத்துல இருக்கக்கூடிய அந்த காரியங்கள், இந்த சயின்ஸ்ல இருந்து பேசுவான். இந்த மீடியால இருந்து பேசுவான். இல்ல நமக்கு ஏற்பட்ட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமா அவன் பேசுவான். இப்படி பல வழிகளிலே அவன் நம்முடனே கூட பேசுகிறவனாய் இருக்கிறான். மெயினா இதுக்கு காரணம் ஃப்ளஷ். பேதுரு கிட்ட சொன்ன அந்த வார்த்தை தான். "அப்பாலே போ சாத்தானே, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்." நம்ம மனுஷனைப் போல நம்ம சிந்திக்கிறோம். மனுஷனுக்கு ஏற்றத போல நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னாலே, அங்கே பிசாசின் செயல் இருக்கிறது. அவன் தேவனை நம்ப விடமாட்டான்.
தேவனுடைய வார்த்தைய ஒரு நாளும் அவன் நம்மளை நம்ப விட போறதில்ல. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உண்மை ஆணித்தரமா உங்க இருதயத்துல புரிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்ன புரியணும்? எனக்கு எதிராய் எந்த சத்துருவும் நிற்க முடியாது. ஏன்னா, அவனுடைய வல்லமை அனைத்தையும் அவர் உரிந்து எடுத்துக்கொண்டார். அவனுடைய அதிகாரங்களை அவர் உரிந்து எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு உரிந்து எடுத்தவர், சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சொன்னேன்னா, எல்லாம் எனக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்கிற அந்த உறுதி உங்களுக்கு இருக்கும் பொழுது, உங்கள பார்த்தாலே எல்லாம் நடுங்கும். அப்போ இந்த ஒரு இந்த அதாவது ஒரு பெயர் இருக்கு அப்படின்னா, அந்த பெயர் எப்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நபர், அந்த அதிகாரம். இப்போ இயேசுங்கிற அந்த நாமம் ஏன் இவ்ளோ வல்லமையுள்ள நாமமா இருக்குது அப்படின்னா, பிதாவானவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினது மாத்திரமல்லாமல், இயேசு கிறிஸ்து பாவத்தை என்ன செஞ்சுட்டாரு? மனிதனிலிருந்து தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து பாவத்தின் மேல் அவர் ஆளுகையை எடுத்து விட்டார். நம்ம மேல இருந்த பாவத்தின் ஆளுகையை அவர் பறித்து விட்டார். இன்னைக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் உண்டு. அடுத்ததா சாத்தானை அவர் ஜெயித்திருக்கிறார். மரணத்தை அழித்திருக்கிறார். கல்லறையிலிருந்து உயிரோடு அவர் எழுந்திருக்கிறார். இன்றைக்கு பிதாவின் பக்கத்தில் வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த இயேசுங்கிற இந்த நாமத்துக்கு முன்பாக சர்வமும் முடங்கித்தான் ஆக வேண்டும். அப்போ இயேசுங்கிற நாமம் தான் பரலோகத்தின் கையெழுத்தாய் இருக்கிறது. அது தேவனுடைய அங்கீகாரமாய் இருக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய அந்த பேட்ஜ் அதுதான் இயேசுங்கிற அந்த நாமம். சத்துருவினுடைய மிகப்பெரிய பயமாய் இயேசுங்கிற அந்த நாமம் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்றைக்கு நீங்க இவ்ளோ பெரிய நாமத்தை உடையவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னா, உங்க பக்கத்திலேயே எந்த வல்லமையும் வர முடியாது. இத நீங்க நல்லா உணரணும். இது நாள் வரைக்கும் நீங்க புரிந்த தவறான பல சத்தியங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை கேட்க தான் அந்த பொய்கள் எல்லாம் உங்க மனதிலிருந்து உடைய ஆரம்பிக்கும். ஒன்றும் உங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. நீங்க அவ்ளோ பெரிய நாமத்தை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் அப்படின்னு ஒரு வசனம் பார்க்கிறோம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இது சீஷர்களுக்கு இயேசு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல மிக உறுதியான ஒரு வாக்குத்தத்தம். இது ஜெபித்தால் கிடைக்குங்கிற அந்த அந்த ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லல. இயேசுவோடு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நம்ம என்ன ஜெபித்தாலும் என் நாமத்தினாலே, அதாவது இன்னைக்கு பல நேரங்கள்ல அந்த இயேசுங்கிற நாமத்த புரியாதபடிக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமையை அறியாதபடிக்கு நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த நாமத்துக்குள்ள அவருடைய குணம், அவருடைய அதிகாரம், அவருடைய சித்தம், அந்த நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அடையாளம் எல்லாம் அதுல இருக்கு. அப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பது அப்படிங்கிறது அவருடைய இருதயத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை அறிந்து ஜெபிப்பது. இப்போ ஒரு அம்பாசிடர், வெளிநாட்டுல உள்ள அம்பாசிடர் நம்ம தேசத்துக்கு வர்றாருன்னா, அவர் தனிப்பட்ட அதிகாரத்துல அவர்
இங்க உள்ள தலைவர்கள்ட்ட பேச போறதில்ல. எந்த தேசத்துல இருந்து வர்றாரோ அந்த அதிகாரத்துல இருந்து தான் அவர் பேசுகிறார். அதுபோலதான் இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருடைய அதிகாரத்திலிருந்து அவன் என்ன செய்றான்? தேவனிடத்துல வருகிறான். நீங்கள் எதை கேட்டாலும் 1 யோவான் 5:14 பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்ப அவருடைய சித்தம் என்னங்கிறத முதல்ல நன்றாக நாம் புரிய வேண்டும். நம்ம சுகமாய் இருப்பது அவருடைய சித்தம். நம்ம செழிப்பாய் இருப்பது அவருடைய சித்தம். நம்ம ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் அவருடைய சித்தம். நம்ம குறைவுகளில் இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய சித்தம். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்ம அவருக்குள்ள வளர 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 நம்ம தேவைகளுக்காக அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்காத இடத்துக்கு நம்ம வந்துருவோம். ஏன்னா தேவைகள் எல்லாம் தானாகவே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அவருக்குள்ள இருக்கிற அந்த உறவுலயும், அவர் அறிகிற அறிவிலையும், அதற்காக நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் தான் நம்மில் அதிகமாக ஆரம்பிக்கும். இப்ப அவர் சொல்றாரு, "அதை செய்வேன்." இயேசு அங்க நான் இத பார்ப்பேன், இத யோசிப்பேன், முடிஞ்சா செய்வேன் அப்படின்லாம் சொல்லல. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அவர் செய்வேன்னு சத்தியம் உள்ளவர் சொல்லிட்டாருன்னா, அவர் செய்து விட்டார். ஏன்னா அவர் வார்த்தை சத்தியம். அவர் நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவர். அங்க அவர் சொல்றாரு, பேதுரு கிட்ட சொல்றாரு, "சாத்தான் உன்னை சுளகுல புடைக்கிறதுக்கு என்ட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன்." அப்ப அவர் வேண்டிக் கொண்ட காரியத்தின்படி பேதுருடைய விசுவாசம் வீழ்ச்சி அடையவில்லை. தடுமாற்றம் வந்தது. ஆனா அவனுடைய விசுவாசத்தில் குறைவு இல்லை. குறையவில்லை. அடுத்து அவன் பலப்பட்டான். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு முற்றிலுமாய் அவன் பலனடைந்தவனாய் மாறினான். அப்போ இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபங்களுக்கு உடனே பதில் வரும். சில ஜெபங்களுக்கு நம்ம நினைப்போம் அது நடக்கும். ஆனா சில நேரங்கள்ல காத்திருக்கலாம். சில நேரங்கள்ல தேவன் நம்ம கேட்டத விட பெஸ்ட்டா பதிலை அவர் நமக்கு தருகிறார். ஆனா இயேசு எந்த ஜெபத்தையும் அவர் அலட்சியமாய் பார்ப்பதில்லை. அதனாலதான் நம்ம முந்தி ஏற்கனவே பார்த்தோம். தானியேல்ட்ட அந்த தூதன் சொல்றான், "உன் வார்த்தைகளின்படி வந்தேன்." நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எந்த ஜெபத்தையும் அவர் அலட்சியப்படுத்துவதில்லை. நீங்க என்ன ஜெபித்தாலும் அவர் செய்கிறார். இதுதான் சத்தியம். ஆனா இன்னைக்கு உங்க மைண்ட்ல எழும்புகிற காரியங்கள் அது எதுவும் நிஜம் அல்ல. இப்போ அந்த வசனத்துல பார்க்கிறோம், பிதா குமாரனில் மகிமைப்படும்படியாக. அப்போ பிதாவின் மகிமை வெளிப்படணும். தேவன் நமக்கு பதிலளிக்கும் பொழுதுதான் மக்கள் அவருடைய அன்ப பார்க்குறாங்க. அவருடைய வல்லமைய அறிந்து கொள்றாங்க. அவருடைய நன்மைகளை மனிதர்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே தேவன் மகிமைப்படுகிறார். அப்போ லாசரு உயிர்த்தெழுந்தது ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை மாற்றினது மாத்திரம் அல்லாமல், அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போ ஜெபம் அப்படின்னாலே அது ஏதோ தேவைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிற விண்ணப்பங்கள் அல்ல. உறவு. நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு அரசனுக்கு முன்னாடி, ஒரு ராஜாவுக்கு முன்னாடி, நம்ம ஏதோ அடிமைகளாய் அல்ல, ஒரு அப்பாவுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளாய் நாம் வந்திருக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒண்ணு நல்லா புரியணும். நீங்க ஜெபிக்கும் பொழுது வானம் உங்களுக்கு திறந்திருக்குது. அன்னைக்கு தானியேலுக்கு அங்க தானியேலுடைய ஜெபத்துக்கு தடை வந்தது போல, நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் தடை என்பது கிடையாது.
ஏன்னா இன்றைக்கு நமக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு எப்பொழுதும் வானம் திறந்திருக்கிறது. அதனாலதான் நாத்தான்வேல்ட்ட சொல்றாரு, இதோ வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதற்கொண்டு நீங்கள் காண்பீர்கள். அப்போ இயேசுங்கிற அந்த நாமம், அதை உடையவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு வானத்தின் வாசல் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? திறந்திருக்கிறது. நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்க தைரியமா கிருபாசன தண்டைக்கு போய் ஜெபிக்கிற, உங்க மனதில நினைக்கிற, விரும்புகிற அத்தனை காரியங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை அவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய நீதியின் அடிப்படையில ஆண்டவர்ட்ட போறதில்ல. அவருடைய இரத்தத்தின் அடிப்படையில, இயேசுவினுடைய கிருபையின் அடிப்படையில, அவர் செய்து முடித்த செயலின் அடிப்படையில தான் நம்ம அவர்கிட்ட போகிறோம். அதனாலதான் நம்பிக்கையோடு நம்மால் ஜெபிக்க முடிகிறது. வசனம் சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. தேவன் பல காரியங்களை இந்த பூமியில அவர் செய்ய விரும்புறாரு. அப்போ ஜெபம் அப்படிங்கிறது இந்த உறவுல நம்ம இருக்கும் பொழுது நம்மை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை இந்த பூமியில் அவர் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார். இப்போ ஒரு ஒரு குட்டி பிள்ளை தன்னுடைய அப்பாவுடைய கைய பிடிச்சு, அப்பா எனக்கு இந்த இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த குழந்தை அதுகிட்ட இருக்கிற பவர டிபெண்ட் பண்ணி வரல. அந்த அப்பாக்குள்ள இருக்கிற பவர டிபெண்ட் பண்ணி வருது. அதுபோலதான் இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பலம் அது நமக்கு முக்கியம் அல்ல. அவருடைய அன்பு இருக்கு, அவருடைய இரக்கம், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் நமக்காக அதை செய்து முடிக்கும். அப்போ இந்த வசனம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய நாமத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உடையவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது, ஒண்ண நம்ம நல்லா புரியணும், நாம் தனியாக இல்லை. அவர் சொல்றாரு, என் நாமத்தினால வா, என் அதிகாரத்துல வா, என் அன்புல வா, பிதாவின் மகிமை வெளிப்படும்படி நான் உனக்காக செயல்படுவேன். அப்போ ஏதோ ஜெபம் அப்படிங்கிறது நமக்கு பிரேயர் ரெக்வெஸ்ட் மேல ரெக்வெஸ்ட் வைத்துக் கொண்டு போவது அல்ல. அது உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா கூட இணைக்கப்படுகிற ஒரு மகிமையான ஒரு இன்விடேஷனா அது இருக்குது. பிதா கூட ஒரு பெரிய கனெக்ஷன் நமக்கு ஏற்படுகிறது. அப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அது வெறும் வார்த்தை அல்ல. அது நம் ஜெபத்திற்கு தைரியமாய் தைரியத்தை தரக்கூடிய ஒரு ஒரு ஃபவுண்டேஷனா அது இருக்கு. பதிலை எதிர்பார்க்கும் விசுவாசத்தின் வாசலாய் அந்த நாமம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறது அப்படிங்கிறது பரலோகத்தில் அனுமதியோடு கூட நம்ம ஜெபிக்கிறது. அப்போ இவ்வளோ பெரிய நாமத்தை நீங்க உடையவர்களாய் இருக்கிறீங்க. அப்பா உங்க நாமத்துல வர்றோம்னு சொல்லும் பொழுது உங்க ஜெபத்தை பரலோகம் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க அந்த ஜெபத்துல நீங்க வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுதே உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் அதுக்காக ஆக்டிவா செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தையின்படி செய்கிற அவருடைய பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. அப்போ அவருடைய வார்த்தையின்படி செய்கிற இன்றைக்கும் நீங்க அவர் சொன்ன வார்த்தைய நீங்க நினைவு கூர்ந்து அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுதே அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி தூதர்கள் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். சரி, இந்த இயேசுங்கிறத நாமம் அடுத்ததா நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பயங்களை அகற்றி போடுகிறது. இங்க கடுமையான புயல், காற்று அடிக்குது, அலை அடிக்குது, கப்பல்
மூழ்கி போயிருமோங்கிற அளவுக்கு அங்க காற்றும் புயலும் அடித்து கொண்டு இருக்கு. சீஷர்கள் மிகவும் பயந்து போனாங்க. ஆனா இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இன்றைக்கும் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில வீசுகிற புயல்களை அடக்குகிறது. அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன். அப்போ இந்த காற்றும் கடலும் அந்த படைப்பாளர், இந்த கிரியேட்டருடைய சவுண்ட கேட்ட உடனே இயற்கை கீழ்ப்படுகிறது. இந்த நாமத்தை உடையவர்களாய் நீங்க இருக்கிறீங்கன்னா, நம்ம நேற்று பார்த்தோம். மழைக்கு அந்த தேவ மனிதர் கட்டளையிடுறாரு, மழை நிக்குது. நம்ம என்ன பேசினாலும் அவருடைய நாமத்தை கொண்டு பேசும் பொழுது, நம்மள பார்க்கும் பொழுது படைப்பாளரை சிருஷ்டிப்புகள் பார்க்கின்றன. அப்போ இயேசுவின் நாமம் என்ன செய்து அதாவது பாவத்தில் விழுந்தவர்களை ரட்சிக்கிற நாமமாய் இருக்கிறது. பலவீனப்பட்டிருக்கிறவர்களை பலப்படுத்துகிறது. பயந்தவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. வியாதியில் இருப்பவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற நாமம்தான் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நம்புகிறவன் ஒரு நாளும் வெட்கமடைய மாட்டான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க வாழ்க்கையில நீங்க இதுல வெட்கப்பட்டுருவோமோ, அதுல வெட்கப்பட்டுருவோமோன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்கள் அந்த நாமத்தை உடையவர்களாய் இருக்கிறபடியினால நீங்க ஒரு காலும் வெட்கமடைய மாட்டீர்கள். வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ல இருந்து வாசிங்க. 8ல இருந்து வாசிங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை அடுத்தது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுது, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எங்க விசுவாசிக்கணுமா? அவரை நம்முடைய வாயினால் அறிக்கையிட்டு, இயேசுங்கிற நாமத்தை நம்முடைய வாயினால், அதாவது இருதயத்தின் நிறைவுனாலதான் வாய் பேசுமா. அந்த இருதயம் முழுவதும் இயேசுவை விசுவாசித்து அந்த நாமத்தை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்புங்கிறது வெறும் ஆத்தும ரட்சிப்பு மாத்திரம் அல்ல. இது வியாதியிலிருந்து ரட்சிப்பு, தரித்திரத்திலிருந்து ரட்சிப்பு, வாழ்க்கையில ஏற்படுகிற அனைத்து போராட்டங்களிலுமிருந்து ரட்சிப்பை குறிக்கிறதா இருக்கிறது. இதுக்கு ஒரு காரியத்தை நம்ம விசுவாசிக்கணுமா? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை நம்முடைய இருதயத்தில் நாம் விசுவாசித்தால், அவரை ரியலா நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஜீவனுள்ள தேவனாய் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க எந்த அளவுக்கு நிஜமா ரியலா ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு ஏற்படுவது நிச்சயம். எல்லா சூழ்நிலைகளிலும் ரட்சிப்பு ஏற்படுவது நிச்சயம். அடுத்த வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நீதி உண்டாகணும்னா இருதயத்திலே அவரை விசுவாசிப்பது. நம்முடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாம் அவரை நம்பி இருப்பது, அவரை விசுவாசிப்பது.
ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதை உணர்ந்து விசுவாசிச்சு அத நம்ம வாயிலிருந்து பேசும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை ரியலா பார்க்கிறவன் எவனோ, சூழ்நிலையை விட தன் தேவனை ரியலா நிஜமா தன்னோடு கூட இருக்கிற தேவனை, தனக்குள் இருக்கிற அந்த தேவனை, அந்த தேவனுக்குள்ளதான் நான் இருக்கிறேன்னு உணர்கிறவன், அவரை ரியலா தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேவனை ரியலா பார்க்கிறவன், அவன்தான் அவரை விசுவாசிக்கிறவன். இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்றது அதுதான். எந்த அளவுக்கு நம்ம பாடியில இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு இருக்குன்னு நம்ம கண்ணால பார்க்கல. நம்ம ஹார்ட்ட நம்ம கண்ணால பார்க்கல. நம்ம லங்ஸ நம்ம கண்ணால பார்க்கல. நம்ம கிட்னிஸ பார்க்கல. ஆனா அதெல்லாம் இருக்குங்கிறத ஆணித்தரமா நம்புறோம். ஆனா இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை நம்ம நம்புகிறோமா? ரியலா அவரை பார்க்கிறோமா? அதனாலதான் பவுல் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர் சொல்றாரு, அவர் உனக்கு சகாயரா இருக்கிறாரே, உனக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரே, நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய போறான் அப்படின்னு நீ சொல்லலாமே. ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் எந்த அளவுக்கு தன்னை விட்டு விலகாத தேவன், தன்னை கைவிடாத தேவன் ஒருவர் தன்னோடு கூட இருக்கிறத பவுல் எவ்வளவு தூரம் அவர் ரியலா அதுல ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிறவன் அப்படின்னா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பவன் தான் உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிறவன். ஒருவேளை இந்த விசுவாசத்துல இன்னும் உறுதி இல்லாம இருக்கலாம். அதுக்காக நீங்க அவரை விட்டு தூரமாய் குற்ற மனசாட்சிக்குள்ள நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கும் அவர்கிட்ட தான் நம்ம போகணும். அப்பா, இந்த இடத்துல நான் பலவீனப்படுறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலத்தினாலே எனக்கு நம்பிக்கை பெருகட்டும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால உண்டாகக்கூடிய எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் என்னைய நிரப்புங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நீங்க போகும் பொழுது உங்களை எப்படியாவது உங்களை பலப்படுத்தி அந்த விசுவாசத்தில் உங்களை நிலைநிற்க பண்ணுகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின் படியே. இன்னைக்கு நமக்குள்ள அவருடைய வல்லமை என்ன செய்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு காலும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிசாசுகள் அறிந்திருக்கிறத மனிதர்கள் மறந்து போயிடுறாங்க. இயேசு இந்த பூமியில ஊழியம் செஞ்சப்போ அவரை பார்த்து பிசாசுகள் கூட நடுங்குது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 1:24. அவன் ஐயோ 23, 24 வாசிங்க. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ, நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இயேசு யாருன்னு பரிசேயர் சதுசேயர் அங்க விவாதித்துக் கொண்டே இருக்கிறாங்க, தர்க்கம் பண்றாங்க. சாதாரண மக்களுக்கு சந்தேகம் வருது, இயேசுவோடு கூட பிறந்தவர்களுக்கே சந்தேகம். ஆனா பிசாசுகள் சந்தேகமே படல. அதுக்கு துளி அளவு கூட சந்தேகம் இல்ல. அது சொல்லுது, அந்த அசுத்த ஆவி, ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? நீர் தேவன், உம்மை இன்னார் என்று அறிவேன். அது தேவனை ரியலா பாக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம அவரை ரியலா நம்ம கூட இருக்கிற நம்முடைய தகப்பனை, அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ரியலா பார்க்க முடியல. அப்போ
இன்னைக்கு பிசாசுகள் அவரை குறித்து சந்தேகமே படாத அளவுக்கு அவர் யாருங்கிறத அவைகள் அறிந்து வைத்திருந்தன. ஏன்னா பரலோகத்துல அவருடைய மகிமையை அவைகள் பார்த்திருந்தன. இயேசுவின் நாமத்தை கேட்ட உடனே, ஏன்னா அந்த சாத்தானை அவர் சிலுவையில தோற்கடித்தபடியினால அவருடைய நாமத்தை கேட்ட மாத்திரத்துல அது என்ன செஞ்சிருது, அங்கே இருள் விலகி போகுது, அசுத்த ஆவிகள் தானாக விலகி போகிறது. ஒரு ரூம்குள்ள இருட்டு நிறைஞ்சிருந்தா அந்த இருட்டு கூட நம்ம போராட வேண்டிய வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. லைட்ட போட்டுட்டா போதும், அங்க இருள் விலகிரும். அதுதான் பிலிப்புவினுடைய நாட்கள்ல நேற்று நம்ம தியானித்தோம். அங்க வெளிச்சத்தை அவர் கொண்டு வராரு, மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இருள் தானா விலகுது. இதுதான் சத்தியத்தினுடைய பவர். சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்படின்னா இந்த சத்தியம் வெளிச்சமா நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள இருந்த இருள் எல்லாம் தானாய் விலகி போகிறது. இதுக்காக நம்ம பெரிய போராடி அதை துரத்தணும் அப்படிங்கிறதே இல்லை. நீங்க சத்தியத்தை அறிவிங்க, அறிய 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 அந்த இருள் தானாக விலகி போகிறது. இயேசுங்கிற அந்த நாமம் வெறும் ஏதோ ஒரு சத்தம் மாத்திரம் இல்ல, அது பரலோகத்தின் அதிகாரத்தை சுமந்து வருகிற ஒரு சத்தம். இயேசுங்கிற நாமம் பரலோகத்தின் அதிகாரத்தை சுமந்து வருகிற ஒரு சத்தமாயிருக்கிறது. அததான் பிலிப்பியர் 2ல நம்ம பார்க்கிறோம். ஆதலால் தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி, எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:15. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள, அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவில இருந்த குடியிருந்த யூதர், கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இங்க ஸ்கேவாவினுடைய குமாரர் அங்க அவங்க என்ன செய்யறாங்க, எதை பாக்குறாங்க? பவுல் ஒரு நாமத்தை சொல்றான். அந்த நாமத்தை சொன்ன உடனே பிசாசுகள்லாம் ஓடுது. இவங்க யாரா? அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர், பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவங்க மேல கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுறோம்னு சொல்றாங்க. அந்த பொல்லாத ஆவி சொல்லுது, இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீங்க யார் அப்படின்னு சொல்லி அந்த பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவங்க மேல பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவங்கள மேற்கொள்ள, அவங்க நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் ஓடி போனார்கள். இது எபேசுவில இருக்கிற எல்லாருக்கும் அங்க தெரிய வருது. அவங்க பயமடைகிறாங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இந்த வசனம் ஒரு பெரிய உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆவிக்குரிய உலகம், காணக்கூடாத உலகம் இயேசுவை அறிந்திருக்கிறது. இயேசுவோடு நடக்கிற மக்களையும் அறிந்திருக்கிறது. பிசாசுகள் இயேசுவின் அதிகாரத்தை அது மறுக்கவே இல்லை. ஆனா அதை யாரு சொன்னா அது பயப்படும்? இயேசுவை உடையவர்கள், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா, அவருடைய நாமத்தை உண்மையாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் உண்மையாக அவர் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறவர்கள், அவரை ரியலா பார்க்கிறவங்க அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அந்த பிசாசுகள் ஓடுது. ஆனா இந்த நாமத்தை இல்லாம ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இந்த ஸ்கேவாவின் மக்கள் என்ன செய்யறாங்க, மகன்கள் அந்த நாமத்தை சொல்ல துணிறாங்க. அங்க பிசாசுக்கு
தெரியுது. இவங்களுக்குள்ள இயேசுவே இல்ல. ஆனா இந்த நாமத்த சொல்றாங்க. இவங்க சொல்லி நம்ம எப்படி போ முடியும்? ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அத்தாரிட்டியே இல்ல. பவரே இல்ல. அப்ப ஆவிக்குரிய காணக்கூடாத உலகம் இயேசுவ அந்த அளவுக்கு ரியலா பார்க்கிறத பார்க்கிறோம். ஏன் புயல் இயேசுவுக்கு கீழ்ப்படியுது? காற்று அவரை அறிந்திருந்தது. கடல் அவரை அறிந்திருந்தது. இந்த சிருஷ்டிப்பு முழுவதும் படைப்பாளருடைய குரலை அது அறிந்து இருந்தது. ஆனா மனுஷர்களாகிய மனிதர்கள் அவருடைய சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட நாம் தான் அவரை சந்தேகப்படுகிறோம். இப்போ பிசாசுகள் இயேசுவை இயேசுவின் அதிகாரத்த அது தன்னுடைய அறிவினால் அறிந்து கீழ்ப்படியுது. ஆனா மனிதர்களாகிய நாம் அவரோடு கூட இருக்கிற உறவிலே வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மள பயத்தில் அல்ல, விசுவாசத்தில் நடக்க நம்மை அழைக்கிறார். பிசாசுகளும் இயேசுவ அறிஞ்சிருக்கு. ஆனா அவரை நேசிக்க முடியாது. நம்ம இயேசுவை அறிவது மாத்திரமல்ல, அவரை நேசிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. சில நேரங்கள்ல இந்த பிசாசுக்கு இருக்கிற அறிவு விசுவாசிகளாகிய நமக்கு இல்லை. அவர்தான் ரியல். உலகத்துல அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்பதை அவைகள் அறிந்திருக்கின்றன. அது அந்த பிசாசுகள் அவரை பத்தி எப்படி அறிஞ்சு வச்சிருக்குது அப்படின்னா, அவர் தோற்கடிக்கப்பட முடியாதவர். சிலுவையில அவரிடத்துல நம்ம எல்லாம் தோற்று போயிட்டோம். பிசாசுகள் அப்படித்தான் அவரை அறிஞ்சு வைத்திருக்கின்றன. அவருடைய ரத்தம் வல்லமையுள்ளது. அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அப்படின்னு பிசாசு அறிஞ்சிருக்குது. ஆனா இந்த நாமத்தை உடையவர்களாகிய நாம் இதை அறிய முடியாதபடி பிசாசு, செய்வின, பில்லி சூனியம், அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க அப்படி செஞ்சுட்டாங்க. எப்படி உங்களுக்கு அத செய்யறதுக்கு யார் அந்த அதிகாரத்த உங்களுக்கு விரோதமா செய்யக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கிறா? அந்த நாமத்தை உடையவர்களாய் நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எதிராய் ஒன்றுமே செயல்பட முடியாது. இன்னைக்கு இத நீங்க நல்லா ஆ உங்க இருதயத்துல இருந்து இத நீங்க அறியணும். இன்னைக்கும் மக்கள் அந்த அந்த ஆவி, இந்த ஆவி, அந்த கட்டு, இந்த கட்டு, எத்தன தவறான புரிந்து கொள்ளுதல்கள். எல்லா ஆதாயத்துக்காக நெறைய பேர் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள். இதுல இருந்தெல்லாம் நீங்க வெளிய வரணும். இந்த எண்ணங்களிலிருந்து முதல்ல வெளிய வரணும். அவன் தோற்கடிக்கப்பட்டவன். நீங்க இயேசுங்கிற நாமத்த உடையவர்களா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி எந்த பிசாசும் நிற்க முடியாது. அவனுடைய வல்லமை உங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. அவன் வல்லமையே இல்ல. அவனுடைய எல்லா அதிகாரத்தையும், வல்லமையும் அவர் உறிஞ்சு எடுத்துட்டார்னா, எப்படி உங்களுக்கு எதிராக அவன் செயல்பட முடியும்? அப்போ இன்னைக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் மலை போல தெரிந்தாலும், அந்த மலைய விட அவருடைய நாமம் பெரியது. நம்முடைய பிரச்சனை இயேசுவின் நாமத்த பார்த்து பயப்படணும். நம்ம பிரச்சனைய பார்த்து பயப்பட வேண்டிய இடத்தில் நாம் இல்லை. வசனம் சொல்லுது அவருடைய நாமத்துல வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். இப்போ நம்ம மறந்துடுறோம் அவருடைய நாமத்தின் வல்லமைய. ஆனா பாதாளத்தின் வல்லமைகள், வான மண்டலத்துல இருக்கிற கூடிய ஆவிகள் எல்லாம் அவருடைய வல்லமையை அறிந்திருக்கிறது. அது ஒரு நாள் அவருடைய வல்லமைய மறக்கிறதே இல்ல. நம்ம தான் மறந்துடுறோம். நம்ம யாருன்னு மறந்துடுறோம். அவர் யாருன்னு மறந்துடுறோம். ஆனா நம்முடைய கண்கள் காணாத உலகம்
இந்த அளவுக்கு இயேசுவின் வல்லமைக்கு, அதிகாரத்துக்கு அது கீழ்ப்படுகிறதுனா, நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்து நாம் ஏன் பயப்பட வேண்டும்? எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவருடைய நாமம் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு சமாதானமாய் இருக்கிறது. அவருடைய நாமம் வெற்றியின் நாமம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அதனாலதான் வசனம் சொல்லுது, பலத்த துருகம். அந்த நாமத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக எதுவும் செயல்படாது என்பதுதான் நிஜம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சரி, இன்னைக்கும் இந்த நாமத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் நம்ம காரியங்களை நம்ம நம்ம வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளையோ, பயங்களையோ, போராட்டங்களையோ நீக்க முடியும் அப்படின்னு இது பிராக்டிகலான ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்துல அளவற்ற வல்லமை இருக்குதுங்கிறத நம்ம தியானிச்சிட்டோம். பிசாசுகள் அந்த நாமத்தை கேட்டு நடுங்குது. நோய்கள் அந்த நாமத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. அப்ப நோய்களை விரட்டுறதுக்கு இந்த இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது வாசிக்கலாம். மார்க் 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். அப்போ இங்க அவருடைய நாமத்தை உடையவர்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை உடையவர்களா இருக்கிறோம்னா நிச்சயம் அந்த நாமத்துல வியாதிகள் சுகமடையும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அவ்வளவுதான், நம்ம வச்சா போதும் அங்க சுகம். அந்த நாமத்தை சொன்னா போதும் அந்த வியாதிக்கு அதுக்கு மேல ஆளுகை இல்லை. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு பேர் இருக்கு, நேம் இருக்கு. கேன்சர், இல்ல கிட்னி ஃபெயிலியர், இல்ல டயபெட்டிக், இல்ல ஹார்ட் ப்ராப்ளம், தலைவலி, மூட்டு வலி, இனி என்னென்னலாம் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு பெயர் உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த எல்லா வியாதிகளை உடைய இந்த 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 வியாதிகளும், இந்த பெயரை உடைய இந்த வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக அது தலை வணங்கித்தான் ஆக வேண்டும். அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன், தலைவலியே இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுறேன், நீ என்னை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த தலைவலி அது அந்த நாமத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இததான் நூற்றுக்கு அதிபதி சொல்றான். நான் ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், நான் வான்னு சொன்னா வர்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான். அந்த நாமத்தை உடையவர் சொல்லுகிற வார்த்தையின் மேல அவ்வளோ நம்பிக்கை நூற்றுக்கு அதிபதிக்கு. அந்த வேலைக்காரன் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அந்த நொடி பொழுதுல அவன் அங்க சுகமாயிருக்கிறான். அப்ப என்ன பவர் நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? புலம்பிட்டு அழுதுட்டு ஒவ்வொருத்தட்டையா போய் நம்ம காரியங்களை சொல்லிட்டு, காரியங்களை பெரிதாய் நம்ம பார்த்துட்டு, இப்படி இருக்கிறபடினாலதான் நம்முடைய பிரச்சனைகள் இன்னும் முடிவடையாமல் நீண்டு கொண்டிருக்கு. அப்போ வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அப்போ குணமடைவது தேவனுடைய சித்தங்கிறத உறுதியா புரிந்து கொள்ளணும். 18 வருஷம் கூனி அவர் சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் கட்டப்பட்டிருக்க கூடாதே. அப்போ சுகம் அடைவது தேவனுடைய சித்தம். அப்போ அந்த சுகம் அடைவதை, சுகம் இல்லாமல் நம்முடைய சரீரத்துல எந்தெந்த நேம்ல என்னென்ன வியாதி இருந்தாலும் அது இயேசுங்கிற நாமத்துக்கு முன்னாடி அந்த வியாதிகள் எல்லாம் அது வெளியேறித்தான் ஆகணும். குறைவுங்கிறதும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. சமாதான குறைவு, அன்புல குறைவு, சந்தோஷத்துல குறைவு, ஐக்கியத்துல குறைவு, பொருளாதாரத்துல குறைவு, எதுவுமே தேவனிடத்துல இருந்து வர்றதில்ல.
வசனம் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன குறைவா இருக்கு? சந்தோஷம் குறைவா இருக்கா? சமாதானம் குறைவா இருக்கா? நீங்க அவருடைய நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது அந்த குறைவுகள் உங்களை விட்டு வெளியேறுகிறதை நீங்க பார்க்க முடியும். அந்த குறைவ சொல்லிட்டு, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். என் குடும்பத்த விட்டு நீ வெளிய போ. அடுத்ததா, பிசாசுகளை துரத்துவதற்கு, அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்துகிறோம். நம்ம குடும்பத்துல அல்லது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற சண்டை, பொறாமை, கோபம், சில அடிக்ஷன்ஸ்ல இருப்பாங்க. சில பழக்கவழக்கங்கள், இது எல்லாம் சாத்தானுடைய தாக்குதல்களா உங்க குடும்பத்துல இருக்கலாம். அதற்கும் நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது, எங்க குடும்பத்துக்கு விரோதமா பிரிவினை ஏற்படுத்துகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அது வெளியேறித்தான் ஆகணும். பொறாமையின் ஆவியே, உங்க குடும்பங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு, பிரிவினை, இது எல்லாத்தையும் நீங்க நீங்க அத துரத்தும் பொழுது அது வெளியேறித்தான் ஆக வேண்டும். அப்போ நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் கொடுத்த அதிகாரம் நம்ம கிட்ட என்ன செய்து இருக்குது. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இப்போ ஒண்ணு சொல்லணும், இயேசுவின் நாமத்துல என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் வேலை, என்னுடைய சுகம், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அவருடைய நாமத்துக்குள்ள நான் இருக்கிறபடியினாலே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அப்ப அவருடைய நாமம் நோய்களுக்கு மேலானது, குறைவுகளுக்கு மேலானது, பிசாசுகளுக்கு மேலான நாமம். பயத்துக்கும் மரணத்துக்கும் மேலான நாமம். ஏன் அப்படின்னா, அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை, வியாதியை, எல்லா விதமான அந்த மரணத்தோடு தொடர்புல இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம், ஆதாம் வீழ்ச்சி அடைந்த உடனே, மரணம் உள்ள வந்த உடனே, அங்க முதல்ல தேவனோடு கூட பிரிவினை. அடுத்தது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பேரும் அந்த ஒன்னஸ்ல இருந்து முதல்ல வெளிய வந்துட்டாங்க. நீர் இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமும்னு சொன்னவன், அடுத்த அதிகாரத்துல நீர் தந்த ஸ்திரீ. அப்போ அதுவே மரணத்தின் ஒரு சாயல், பிரிவினை. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் பயம், வெட்கம். அடுத்தடுத்து உள்ளுக்குள்ள பாவங்கள் வருது. இது எல்லாமே நாம் ஆளுகையை இழந்து போனபடியினால், தேவனோடு கூட இருக்கிற உறவை நாம் இழந்து போனபடியினால், முழு மனுக்குலமும் இந்த இடத்துக்குள்ள வந்தது. இது எல்லாம் மரணத்தின் சாயல், மரணத்தின் வாசனையாய் இருந்தது. வியாதி ஒரு மரணத்தின் வாசனை, குறைவு, பற்றாக்குறை ஒரு மரணத்தின் வாசனை. நீ கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிறாரு. இது எல்லாம் அந்த மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள முழு மனித மனுக்குலமும் வந்தபடியினால் இங்கே இதெல்லாம் நடக்குது. ஆனா ரோமர்ல பாக்குறோம், கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவின் உள்ள ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பிரமாணம் செயல்படுது. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த ஜீவனின் பிரமாணம் உங்க வாழ்க்கையில செயல்பட தொடங்குது. இந்த ஜீவனுக்குள்ளேயே நீங்க இருக்க 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 எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் உங்களுக்கு உங்க குடும்பத்துல சமாதானம் வேணுமா, பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமா, இல்ல சுகம் வேணுமா, இத நீங்க விசுவாசிக்கும் பொழுதே பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க உணரும் பொழுது பயங்கரமான பவர் உங்களிலிருந்து ரிலீஸ் ஆகிறத நீங்க உணர முடியும். எந்த நேரத்திலையும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாமம், இவ்வளோ வல்லமையுள்ள நாமம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு சொன்னது போல வெள்ளியும் பொன்னியும் ஒருவேளை இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா அவருடைய வல்லமையுள்ள நாமம் நம்ம கிட்ட இருக்கும்னா இது எல்லாம் நம்மை தேடி வரும். இதை உணர்ந்தவர்களா, இந்த நாமத்தை உடையவளாய் நான் இருக்கிறேன் என்கிறதை உணர்ந்தவர்களா நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எவ்வளவு மலை போல பிரச்சனை இருந்தாலும் உங்க நாமத்துக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே, இங்க கூடி வந்திருக்கிற அனைத்து மக்களுடைய வாழ்க்கையில மலையைப் போல தெரிகிற அந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் அந்த மலை போல இருக்கிற பிரச்சனைகளை நாங்க துரத்துகிறோம். அவைகளை துரத்தி கட்டி பாதாளத்துக்குள்ள தள்ளுறோம்பா. நீர் ஜீவன் உள்ள தேவன். நீர் எகோவா ரஃபா, எகோவா ஷாலோம், எகோவா ஷம்மா. நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. உங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம். ரீபஹாஷெமெல் ஹெதிக ஷீஹோலூத ரூக்கரவா. அப்பா, உம்மை நாங்கள் ரியலா பார்க்க எல்லா சூழ்நிலைகளிலும், ஒருவேளை இந்த காலை வேளையில நாங்க கேட்கும் பொழுது எங்களுடைய இருதயம் பலப்படுகிறது. ஆனாலும் சூழ்நிலைக்குள்ள போகும் பொழுது சோர்வடைந்து போகிறோம். ஆனா இந்த நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தை உடையவர்களாய் நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு எதிரா இருக்கிற எதெல்லாம் மலைய போல உங்களுக்கு தெரியுதோ அதை பார்த்து பேசுங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இன்னைக்கு அந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க அந்த மலைகளை துரத்தி விட்டுருங்க. பிரச்சனைகளை துரத்திருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒரு காலம் நீங்கள் காண மாட்டீர்கள். உங்க மனதுல இப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வராது. எல்லாத்தையும் துரத்தக்கூடிய வல்லமை இன்றைக்கு உங்களுக்கு தந்திருக்கிறதை நீங்கள் அறிந்தவர்களாய் அனைத்து பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க துரத்திருங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, என்ன ஸ்ட்ரகிளா இருந்தாலும் சரி, என்ன பிரிவினை ஆவிகளா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாங்க ஒரு மனதோடு ஒருவருக்கொருவர் நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துரு கொண்டு வந்த அனைத்து பலவீனங்களோ, சோர்வுகளோ, அவிசுவாசங்களோ அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை துரத்தி கட்டி பாதாளத்துக்குள்ள தள்ளுறோம். முற்றிலுமாய் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் விடுவிக்கிறேன். அப்பா, எல்லாருடைய கட்டுகளில் இருந்து கட்டவிழ்க்கிறேன். இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாளாய் தகப்பன் எங்களுக்கு தந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.